Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நெல்லிக்காய் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது குல்கந்துன்னு பேர். அது வந்து ரோஜாவில் தான் செய்வாங்க, ஆனால் நம்ம நெல்லிக்காவிலையும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்குறேங்க. இப்போ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி காய் சீவரத்தில் எடுத்துக்கலாம். சின்னதாக பல் இருக்கிறதா பார்த்து சீவினிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து திருவி எடுத்துக்கலாங்க. இந்த குல்கந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் பாலில் ஒரு ஸ்பூன் எடுத்து குழந்தைங்களுக்கு கலந்து கொடுத்தாலும் சரி, பெரியவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. இதை மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நான் துருவி எடுத்துட்டேங்க. இது விதைகளை நம்ம தனியாக எடுத்தாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்குங்க. இப்போ அந்த வானலில் துருகி வச்சுருக்கிற நெல்லிக்காவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்கி விடலாங்க. அந்த நெல்லிக்காயோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 50 ml தண்ணி சேர்க்குறேங்க. ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காவுக்கு 50 ml தண்ணி போதுமானது. இப்படி செய்யலனாலும் நம்ம துருவின நெல்லிக்காவை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிட்டு அதுக்கப்புறமேல கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ நான் வதக்கிட்டு தான் செய்கிறேன். நீங்கள் அந்த மெத்தட்லேயும் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வேகட்டுங்க. கலர் நல்லா மாறி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. லைட்டாக கையில் பிடிச்சி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். நம்ம துருவுனதுனால நைஸாக இருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ ஒரு வானல் வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ நெல்லிக்காவுக்கு 350 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, வெல்லம் கரையிற அளவுக்கு. இது வெல்லத்தில் செய்யும்போது நல்லா இருக்குங்க. சிலர் வந்து சர்க்கரையில் செய்வாங்க. வெல்லத்தில் செய்யும்போது சுவையும் நல்லாயிருக்கும், வெல்லமும் ஹெல்த்தியானது இல்லைங்களா, அதனால் நம்ம வெல்லத்திலே செஞ்சுக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சிடுது. இப்போ எப்பயும் செய்கிற மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. எப்பயுமே வெல்லம் சொல்கிறது தாங்க, வெல்லத்தில் கல் மண் இருந்ததுன்னா இது மாதிரி வடிகட்டி செய்யும்போது சுத்தமாக ஆகிடும் நமக்கு. அவ்வளோதாங்க, வடிகட்டியாச்சு. வெல்லம் பார்க்குறது சுத்தமாக தாங்க இருக்கும். இது மாதிரி வடிகட்டும் போது தான் தெரியும், அதில் இருக்கிற கொஞ்சம் மண் கல்லெல்லாம் தெரியும். இப்போ வடிகட்டினதுக்கப்புறம் சுத்தமாக ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்குங்க. இப்போ வடிகட்டினா வெல்லம் தண்ணியே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கிளறதுக்கு கொஞ்சம் அகலமான வானலாக எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாகுபாதம் எதுவும் தேவை கிடையாதுங்க. வெல்லம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுதுன்னா அந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற நெல்லிக்காவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெல்லமும் அந்த நெல்லிக்காவும் நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுடுங்க. நல்லா அது வேகணுங்க. அந்த வெள்ளை தண்ணியிலே சேர்ந்து நல்லா வேகணும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சாச்சு நெல்லிக்காவை, இருந்தாலும் இப்போ அந்த வெள்ளை பாகுலேயே நல்லா வேகணுங்க. அந்த நம்ம வெல்லம் சுருண்டு வர்ற டைமில் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வெள்ளத்தில் இருக்கிற தண்ணி சுருண்டுற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். கைவிடாமல் கிளறினே இருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம தண்ணியே இல்லாமல் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆற வைக்கணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு 50 ml தேன் சேர்த்துக்கலாங்க. தேன் சேர்த்து வைக்கும்போது கெட்டு போகாது, நீங்கள் வெளியில் வச்சு கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க, தேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. வெல்லமும் நல்லா ஒரு ஹெல்த்தியான பொருள் தாங்க. நெல்லிக்காய் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. ரெடி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இது தேன் வச்சுருந்த பாட்டில், அதிலே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாதுங்க, நல்லாவும் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க. வெளியில் வச்சே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.